இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தற்போது ஒவ்வொரு கட்சியும் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில மயிலாப்பூர்ல பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கு. அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டே, எப்படி இருக்கு மேம்? ஃபைனல் டே. திமுகவுக்கும் ஃபைனல் டேயா இருக்கணும், எங்களுக்கு ஃபைன் டேயா இருக்கணும். அதனால நிஜமாவே மக்கள் ஆதரவு ரொம்ப நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தேர்தலை சந்திச்சிட்டேன். இந்த தேர்தல் எனக்கு வாய்ப்பு தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு பணியாற்ற தான் நான் போட்டி போடுறேன். எனக்குன்னு சுயமா எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாட்டி பிரச்சாரம் போகும்போதும் வெறும் பிரச்சாரம் மட்டும் செய்யாம அந்த பகுதியோட பிரச்சனைகளையும் தெரிந்து வச்சிருக்கிறேன். ஆக பிரச்சாரத்துக்கு போகும்போது பிரச்சனைகளையும் தெரிஞ்சு வச்சிட்டதுனால வெற்றி பெற்ற உடனே இம்மீடியட்டா வேலையை ஆரம்பிக்கணும். 100 நாள் திட்டம் ஒன்று வைத்திருக்கிறேன். இன்னும் நிறைய மயிலாப்பூருக்கு செய்ய வேண்டி இருக்கிறது. அதனால என்னோட அனுபவமும் என்னோட ஆர்வமும் மயிலை மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். குடித்தண்ணீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, குப்பை பிரச்சனை, சாமானியர்களுக்கு வீடு கட்டும் பிரச்சனை, கட்டிய வீடை சரியா கொடுக்காத பிரச்சனை, கழிப்பறை பிரச்சனை, கோயில், நம்ம கபாலீஸ்வரர் கோயில் சுத்திய பிரச்சனை, வாகன நெரிசல், வசதியாக வீடு இருக்கின்ற இடங்கள்ல கூட அவங்களுக்கு வாகனம் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. இப்படி பல பிரச்சனைகள். மருத்துவமனை சரியா இல்லை, ரேஷன் கடைகள் பெரியவங்க வாங்குற மாதிரி இல்லை. எல்லாவற்றையும் பார்த்து எல்லாம் குறிச்சு வச்சாச்சு. இப்ப நீங்க மயிலாப்பூரோட கேஸ் ஹிஸ்டரி என்கிட்ட இருக்கு. டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட் பண்றது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு. சென்னையில சிஎம்மும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாரு, விஜயும் இப்போ சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. எப்படி இருக்கு? ஆனா இப்போ களத்துல உண்மையான ஒரு போட்டி இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் போட்டின்னு சொல்லி. உங்களுடைய பார்வையில யாருக்கான போட்டியா பாக்குறீங்க? இல்ல, இது ஆளுகின்ற திமுகவிற்கும் ஆண்ட அதிமுக கூட்டணிக்கும் போட்டி. மத்தியில் நாங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். டிவிகேக்கும் திமுகவுக்கும் போட்டின்றதுலாம் சும்மா. தம்பி விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனா அந்த தாக்கம் அவருக்கே தாக்குதலா இருக்குமே தவிர வேற யாருக்கும் தாக்கம் இருக்காது. அதனாலதான் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு பாதிப்பா அவங்களுக்கு பாதிப்பா? விஜய்க்கு தான் பாதிப்பு. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பெருசா அரசியல்ல ஒன்னும் பெருசா பண்ண முடியாது. அவங்க தம்பிங்கெல்லாம் திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்பனா எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் திமுக வராது. எல்லாம் சிந்தித்து செயல்படணும். எப்படி இருந்தாலும் பிஜேபி மயிலையை கைப்பற்றும். கடுமையா உழைச்சிருக்கிறோம், எல்லா மக்களையும் சென்று பார்த்திருக்கிறோம். அதனால நேர்மையா தேர்தல் நடக்கும் பட்சத்துல நிச்சயமா நேர்மையாளர் நான் ஜெயிப்பேன். லாஸ்டா கேட்டுறேன், அப்படியே சிஎம்க்கு என்ன சொல்ல வர்றீங்க, விஜய்க்கு என்ன சொல்ல வர்றீங்க, அதே போல குறிப்பாக மற்ற எதிர்கட்சி நாம் தமிழர் அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? முதல்ல அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல விடுகிறேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் மக்களை பாதுகாத்து இருக்கலாம், அதனால நீங்க தோல்வியை அடைய போகிறீர்கள் என்று. வெற்றி தோல்வி சகஜம்தான். தம்பி விஜய் நீங்க உங்களோட தொண்டர்களை ரசிகர்களை நடிப்பிலே நீங்க கவனம் செலுத்திருந்திருக்கலாம். இல்ல, அவரு பார்க்கட்டும், மீண்டும் நடிக்கணும் இல்ல. அவரு கொஞ்சம் வாக்கு வாங்கினாலும் திருப்பி அரசியல் தொடர்ந்து வர்றதுல எனக்கு ஒன்னும் மறுப்பு இல்லை. ஆனா லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட்டணிக்கு வந்தா நல்லதுன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. கூட்டணிக்கு அவ்வளவு மிஸ் ஆகல. எந்த ஓட்டும் பிரியக்கூடாதுன்னு தான் சொன்னமே தவிர நம்ம கூட்டணிக்கெல்லாம் கூப்பிடல. எங்க கூட்டணியே நல்ல பலமான கூட்டணியா தான் இருக்குது. அதே மாதிரி நாம் தமிழரும் அப்படிதான். அவர் எந்தவித தாக்கத்தையும் தாக்கி பேசுவாரே தவிர தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார், அவ்வளவுதான். நிச்சயம் மக்களுக்கான வெற்றி, எங்களுக்கான வெற்றி, மக்களுக்கான வெற்றி. ஸ்டாலின் சொல்றாரு இது என்டிஏக்கும் டெல்லிக்கான போட்டி, தமிழக மக்களுக்கும் டெல்லிக்கான போட்டின்றாரு. அப்படி இல்லை, இது தமிழக பெண்களுக்கும் திமுகவுக்கான போட்டி. பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அதிகாரத்தை மசோதாவை தடுத்துட்டாங்க. அதனால பெண்கள் எல்லாம் எதிர்த்து வாக்களிப்பாங்க. நான் மயிலாப்பூர் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது, உங்களுக்கு பணி செய்ய நான் காத்திருக்கிறேன்.